அனைவருக்கும் வணக்கம். இப்போ டைம் வந்து 1:45 விடிய காலையில், வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி. இந்த கரடிப்புத்தூர் நிலம் சம்பந்தமாக தலித்துகள் அங்க போராடிட்டு இருக்கும் பொழுது, இங்க சென்னை அங்கிருந்து சென்னையில இருந்து 2 மணி நேரம் தொலைவில் உள்ள கரடிப்புத்தூரை போய் பார்க்க முடியாம 2, 3 யூடியூப் சேனல்கள் வந்து அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தினாங்க, ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. இந்த கேவலப்படுத்துறதுல எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, ரொம்ப இழிவா ஒரு ஒரு மனிதரை எந்த அளவுக்கு பர்சனலாக அட்டாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பெரியார் இந்த அளவுக்கு பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு கூட தெரில இனிமேல் அவங்க சொல்றதுக்கு. ஏன்னு கேட்டால், பெரியார் இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாருன்னு தெரியல. ஒரு ஒரு செருப்பு தூக்கி வீசினா ஒரு செருப்பு எதுக்குடா வீசுறீங்க, 2 செருப்பு வீசுங்கடான்னு சொல்ற ஆள் பெரியார். அந்த மாதிரி ஒரு பெரியாரை பற்றி இவங்க பெரியாரிஸ்ட்டுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பிரச்சனையே அதுதான். இவங்க பெரியாரிஸ்டான்னு சொல்லி தான் கோபி நாயனார் கேட்டார். பெரியார் காலத்தில் பெரியார் என்ன செஞ்சார்? பெரியார் வந்து போராடினார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வைக்கம் போராட்டம் எடுத்துக்காட்டு வச்சுக்கலாம். வைக்கம் போராட்டத்தில் லெட்டர் போடுறாங்க. அந்த ஊர் மக்கள் வந்து அங்கே வைக்கத்திலிருந்து லெட்டர் போடுறாங்க, இந்த மாதிரி பெரியார் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் வாங்கன்னு. அப்போ நான் கண்டிப்பாக வரணுமான்னு சொன்னேன். நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னோன்னே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த போராட்டத்தை போய் கலந்து, அவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, அவர் எவ்வளோ சொத்து வச்சிருந்தார் பெரியார், எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ ராஜாஜி வந்தாலே பெரியார் வீட்டில் தங்குறவர். அந்த அளவுக்கு பெரியாரோட வீடும், அப்புறம் அங்க இருக்கிற ஜமீன்தாரா அந்த அரசர் வந்தா கூட கேரளாவில் இருக்கிறவங்க பெரியார் வீட்டில் தங்குவார். அந்த அளவுக்கு இருக்கிற பெரியார் நார்மலான ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுங்க, ட்ரெயின்ல இருந்து இறங்குறாரு, எனக்கு நார்மலான ட்ரீட் கொடுங்கன்னு சொல்லி இறங்கி அங்க போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. முடியாதுன்னு சொல்றாங்க. பெரிய சிறை, ஒரு பாதுகாப்பான சிறை, ரொம்ப ஆடம்பரமான சிறை கொடுக்கும்போது வேண்டாம், எனக்கு மற்ற ஆஹ், சிறைவாசிகளுக்கு என்ன கொடுப்பீங்களோ அப்படின்னு சொல்லி போராடினவர் தான் பெரியார். அப்பேற்பட்ட பெரியாரிஸ்ட்டுங்க கோபி நாயனாரை நீங்க வந்து எவ்வளவு கேவலப்படுத்துனீங்கன்னா, அவர் என்ன கேட்டாரு? மதிவதினி அக்காவுக்கும் நான் மெசேஜ் போட்டேன், இதெல்லாமே ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன். மதிவதினி அக்காவுக்கும் நான் மெசேஜ் போட்டேன். என்ன சொன்னேன்னா, இந்த கரடிச்சுத்தூர் சம்பந்தமாக பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, நீங்க ஏன் இந்த களத்துல போய் பார்க்க கூடாது? அட்லீஸ்ட் தலித் கேமரா வீடியோ நான் எடுத்துட்டு, இதெல்லாம் எடுத்த பின்னாடி தான் இவங்கெல்லாம் இப்படி பேசின பின்னாடி இந்த பேச்சை கேட்டுட்டு என்னால் இருக்க முடியாம, ஓகே இவங்க சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கா இல்லையா, அந்த மக்கள் என்னதான் சொல்றாங்கன்னு சொல்லி முதல் முறையாக தலித் கேமரா மட்டும்தான் அங்க போச்சு ஊருக்குள்ள. எங்க தலித் கேமரா எங்க இருக்கு? நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் இருந்து சென்னை வந்து, சென்னையிலிருந்து 2 கிலோமீட்டர் 2 மணி நேரம் டிராவல் பண்ண முடியாம ஒரு யூடியூப்ல உக்காந்துக்கிட்டு பேசுற நீங்க இந்த மக்களுடைய பிரச்சனையை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? மதிவதினி அக்காவை என்ன கேட்கிறாரு கோபி நாயனார்? இந்த திராவிட கழகத்தில் இருக்கிற மதிவதினி அக்காவை என்ன கேட்கிறாரு? இந்த மாதிரி தோழர்கள் வந்து எப்ப பார்த்தாலும் மேடையில் தான் பேசுவீங்க, களத்துல என்னைக்கு நீங்க வந்து வேலை செய்ய போறீங்கன்னு சொல்ற உங்களை மாதிரி தோழர்கள் சொல்றாரு. அதில் என்ன தவறு இருக்கு? அவர் கேட்ட தப்பு தான், மதிவதனி அக்காவை கேட்டிருக்க கூடாதுதான். ஏன்னா நீங்களாம் கொதிச்சல்றீங்க. அவர் தீகா தலைவர் வீரமணியவே கேட்டிருக்கணும். ஏங்க, தீகாவை பத்தி நான் கேட்கிறேன். பெரியார் இறந்த பின்னாடி மணியம்மை வந்து இருக்கிற சாகும் வரை அவங்க இருந்த பொழுது எடுத்த போராட்டங்கள், எவ்வளவோ போராட்டங்கள், மிஸ்ஸா வரைக்கும் அதுல வீரமணி ஐயாவும் போய் கலந்துக்கிறாரு, தோழர் வீரமணியும் கலந்துக்கிறாரு, அவருக்கும் ஜெயிலில் போறாரு. அதை தவிர்த்து இவர் வந்து இந்த லாபி பண்றதை விட என்ன அரசியல் பண்ணிருக்காரு? பெரியார் பண்ண அரசியலுக்கும் இப்ப பெரியார் திராவிட கழகம், பெரியார் கழகம், அதாவது திராவிட கழகம்னு வச்சிருக்கிற இயக்கத்துல, வீரமணி ஐயா இருக்கிற இயக்கத்துல என்ன களத்துல போய் செஞ்சிருக்கிறாங்க? மேடை மேடையா பேசுறதை தவிர்த்து பெரியார் இப்படிதான் பண்ணியிருப்பாரா? வேங்கவியில வந்து தலித்துகளுக்கு, தலித்து அவங்க ஒரு பக்கம் விவாதங்கள் என்ன இருந்தாலுமே, என்னைக்காவது வீரமணி ஐயா வந்து களத்துக்கு போயிருப்பாரா? ஏன் உடனே வீரமணி ஐயா களத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்டா போய் தான் ஆகணும். பெரியார் இயக்கத்துல இருந்தா போய் தான் ஆகணும். பெரியாரை பத்தி பேசினா பெரியார் யாரு? பெரியார் மாதிரி ஃபாலோ பண்றது தான் நீங்க பெரியார்ல இருங்க. 25 வருஷமா ஏங்க, பெரியார் எங்க இந்த யூடியூப் ப்ரூட்டஸ், உங்களுக்கு தான் சொல்றேன் எல்லாத்துக்குமே, யூடியூப் ப்ரூட்டஸ், கரிகாலன், ட்ரைப்ஸ் நடத்துறவங்க, முஃப்தார், அப்புறம் அதர்மம், இவங்க எல்லாமே என்னுடைய நண்பர்கள் தான். அரசியல் ரீதியாக தான் நண்பர்கள். நீங்களும் நானும் மாம மச்செல்லாம் கிடையாது. அரசியல் நீங்க தவறு செஞ்சா நான் தவற சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா நீங்க தடை மாறும் பொழுது ஒவ்வொரு முறையும் தலித்துகள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதர்மம் இவர் கேட்கிறாரு யூடியூப் ப்ரூட்டஸ். ஆனா யூடியூப் ப்ரூட்டஸ் நீங்க வந்து மைனர், நீங்க உண்மையிலேயே மைனர் தான். ஜாதி வெறி உங்க வாயில வார்த்தைகள் அப்படி இருக்கு. என்ன சொன்னீங்க தெரியுங்களா? சிபிஎம் கலந்துக்கலையே இந்த போராட்டத்துல.
சிபிஎம் இந்த போராட்டத்தில் சிபிஎம் கலந்துக்கல. ஏன் கலந்துக்கல? சிபிஎம் கலந்துக்கிட்டா தான் போராட்டமா? ஏங்க, சிபிஎம் எல்லாம் என்னைக்கு தலித்துகள் போராட்டத்தை கலந்துக்க ஆரம்பிச்சாங்க? மைனர், நீங்க மைனர். நீங்க கேரளா தலித்துகளை பத்தி, இங்க இருக்கிற தலித்துகளை சிபிஎம் என்ன செஞ்சதுன்னு சொல்றதை விடவும் கேரளா தலித்துகள் போலாம். ஏன்னா இங்க சொன்னா அது நல்லா இருக்காது. ஓகே, சிம்பிளா சொல்லிக்கிறேன். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்னையா அது சிபிஎம்க்கு? ஏன் சிபிஎம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு வச்சாங்க? ஏயா, தீண்டாமை சாதி ஒழிப்பு. இப்ப திருமாவளவன் அண்ணன் கட்சி விடுதலை சிறுத்தைகள், அதுல தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இருக்கா? ஜாதி ஒழிப்பு தனியா இருக்கா? கட்சியோட மேன் கொள்கைக்கு வரணும் இல்ல? ஏன் தீண்டாமை? ஏன்னா தீண்டாமை ஒழிப்பு முன்னாடி வச்சிருங்க. எப்ப வந்தது? தலித்துகள் என்றைக்கு சாதியை பத்தி பேசுகிறார்களோ, கேஜி சத்தியமூர்த்தி பீப்புள்ஸ் வார்ல இருந்து வந்த, சிபிஎம் விட்டு வெளியே வந்து பீப்புள்ஸ் வார்ல இருந்து லெஃப்ட் மூவ்மெண்ட்ல இருந்து வெளியே வந்த பின்னாடி தான் தலித்துகள் அந்த சமயங்களில் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கிற தலித்துகள் கேள்வி எழுப்புறாங்க சிபிஎம்ல. ஏன் சிபிஎம்க்கு என்ன அருகது இருக்குது சொல்றேன். இல்ல கேட்கறேன், சிபிஎம் நீங்க வந்து தமிழ்நாடு சிபிஎம்மா இருந்துங்க, ஏன்னா திராவிட கொள்கை தலித் இயக்கங்கள் இருக்கிறனால நீங்க பொழைச்சிக்கிறீங்க. ஆனா கேரளாவில் நீங்க என்ன பண்ணீங்க தலித்துகளை? இது வரைக்குமே தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா, தலித் பேந்தர்ஸ் கேரளா தலித் பேந்தர்ஸ் வந்த பொழுது நீங்க என்ன அட்டுழியம் பண்ணீங்க அவங்கள? நீங்க வந்து அங்க இருக்கிற மாவட்ட தலைவரை கொல்லணும்னு சொல்லி நீங்க ஒரு ஆளை அனுப்பிச்சு, அது வீடியோ இருக்குது, அதை கேட்டுக்குங்க. ஏன்னா அது டெஃபமேஷன் கேஸ் போட்டாலும் போட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன். கொல்லணும்னு அனுப்பிச்சு அவர் அந்த மாற்று தலித் இயக்கங்களை முடக்கியிருக்கீங்க. சிம்பிளா சொல்றேன், தலித் இயக்கங்களை முழுக்க முழுக்க முடக்கின பொறுப்பு வந்து சிபிஎம்க்கு கேரளால. ஓகே, வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணீங்க? தலித் இயக்கங்கள் இருக்குதாங்க? ஏங்க, உங்க சிபிஎம் பொலிட் பியூரோல எத்தனை தலித்துகள் இருக்கிறாங்க? சிபிஎம் அத்தனை வருஷம் ஆட்சி கண்ட யாரு? அது இறந்து போனார் இல்லையா? பெரிய ஒரு 25 வருஷமா ஒரு ஒரு பரம்பரையா அந்த கொத்தடிமைக்கு இதுன்னு குத்தகைக்கு எடுத்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நாட்டை எடுத்து அந்த வெஸ்ட் பெங்கால் எடுத்து என்ன பண்ணீங்க? தலித்துகளை என்ன கொண்டு வந்தீங்க? என்ன செஞ்சீங்க? அதனால சிபிஎம் பத்திலாம் பேசணும். சிபிஎம் வந்து தான் செய்யணும்னு சொன்னா முக அது என்ன பேர்? என்ன மைனர், நீங்க சிபிஎம் வந்து தான் பண்ணணும்னு சொன்னா மைனரு. நான் எங்க சிபிஎம்லாம் தேவையில்லை, சிபிஎம் வந்து தான் பண்ணணும்னு சொல்றதே ஜாதி வெறி பிடிச்சது உங்க உங்க மனசுல. அப்படி இன்னொன்னு கேட்டா, எனக்குள்ள ஜாதி இல்லைன்றீங்களா? பெரியாரிஸ்டுங்களுக்கு அதர்மம் தோழருக்கும் சொல்றேன். அதர்மம் தோழர் ஒரு இடத்துல சொல்றாரு, அதர்மம் தோழர் நீங்க நீங்க மட்டும்தான் ஓரளவுக்கு நியாயமா இந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ணீங்க தொடக்கத்துல. ஒரு ஒரு நிமிஷம் இடைவேளை. அதுக்கப்புறம் நீங்க கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டீங்க. மற்றவங்களை யாரை காப்பாத்துறதுக்குன்னு தெரியல, நியாயத்தை காப்பாத்துறதுக்கா தெரியல, தீக்காவை காப்பாத்துறதுக்கு. எந்த தீக்கா? பெரியார் புத்தகங்களை பதிக்க கூடாது, பெரியார் புத்தகங்களை எங்களோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனவங்க யார் போட்டதுக்கு? ஆர்எஸ்எஸ் போட்டுச்சா? அதே தீக்கால இருந்த குளத்தூர்மணி அண்ணன் மற்றவங்க போட்டதுக்கு அவங்க போய் எல்லா பக்கமும் தேடி, அதுல என் நண்பரும் இருக்கிறாங்க, அந்த காலகட்டத்தில் நானும் இருக்கிறேன், விடிய விடிய உட்காந்து புத்தகம் எழுதுனதுக்கு போய் காப்பிரைட் போட்டது தீக்கா. அப்பேற்பட்ட தீக்காவை பத்தி பேசுறீங்க. தீக்காவை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு என்ன? தீக்கா எல்லாம் முதல் என்னதான் பண்ணியிருக்கிறாங்க தலித்துகளுக்கு? வேங்க வெயில் போனது கிடையாது, இங்க போனது கிடையாது. அப்படி இருக்கும்போது மைனர், நீங்க வந்து உங்க ஜாதி பத்தி பேசும்போது அதர்மம் தோழருக்கு, ஜாதி பத்தி பேசும்போது அதர்மம் தோழர், நீங்க என்ன சொல்றீங்க? ஜாதின்றது என்ன? ஒருத்தர் வந்து அருந்திரான்னு கேட்டா நான் அருந்திரன்னு சொல்லிக்குவேன். நீங்க பெரியார படிக்கல மைனரு, நீயும் பெரியார படிக்கல. பெரியார படிக்கிறது தான் உட்காந்து படிக்கிறது பெரியார் இல்ல மைனரு. நான் எல்லாம் பெரியார் புத்தகத்தெல்லாம் அந்த அளவுக்குலாம் உண்மையான படிச்சது கிடையாது, சரியா? கரிகாலன் தோழர், நான் அவ்வளோ படிச்சு படிச்சு கேட்டேன். நீங்க என்ன நல்ல மாதிரி பேசிட்டு கோபிநாயனருடைய தம்னையில போட்டு சூண்டி விட்டு போயிட்டீங்களா தோழர்? நான் எதிர்பார்க்கல மைனர். நான் உங்களுக்கு படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டேன் என்ன தோழர் நடக்குது, என்னென்ன பார்த்தீங்க, அங்க போனீங்களா களத்துக்குன்னு கேட்டப்ப, நாங்க களத்துக்கெல்லாம் போல தோழர், அங்க இருக்கிற மாவட்ட செயலாளரே எனக்கு வாலண்டரியா கூப்பிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது தான் சொன்னீங்க. ஏன் கோபிநாயன்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஏன் நாங்களாம் ஜாதி பிடிச்ச ஆர்எஸ்எஸ்ஸா? யோ, என்னையா நீங்க தலித்துகளை வந்து பிசி தலைவர் மைனர், நீ என்ன பிசி தலைவர்? ஆமாய்யா, நீ பிசி தான். நீ என்னைக்கு வந்து சிபிஎம் இருந்தாதான் அந்த போராட்டத்துக்கு நியாயம் கிடைக்கும்னு சொன்னா நீ பிசி தான். ஜாதியை பத்தி உங்களுக்கு புரியாது, பெரியாரை பத்தி நீ படிச்சுக்கலாம். ஜாதி பத்தி புரியறதுக்கு நீ அம்பேத்கர் படிக்கணும். ஏன்னு கேட்டா, பெரியார் படிச்சா ஜாதி புரியாதுன்ட்டுலாம் கிடையாது, சரியா? பெரியாரை படிச்சா ஜாதி புரிஞ்சுக்கலாம். நீ பெரியாரை வந்து ஒப்பிக்கிறது படிச்சின்னா ஜாதி புரியாது. ஆனா அம்பேத்கர் நீ ஒப்பிக்கிற கூட படிக்க முடியாது. ஏன்னா நாங்க கழிவு கழிவு ஊத்துவோம் உங்களை. அததான் அம்பேத்கர். அதனாலதான் அம்பேத்கர் ஒரு 1990 சொல்ற இல்லையா? அந்த 90 அது வரைக்கும் பெரியாரிஸ்டுங்க என்னையா பண்ணீங்க? பெரியார் இருக்கிற வரைக்கும் கூடியா அந்த நட்பு? 1990 வரைக்கும், 80 இருந்து 90 இந்த 10 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? அம்பேத்கரை கொண்டு வந்தீங்களா நீங்க?
கோவை மாவட்டத்தில் நான் கழுவி ஊற்றுவேன். என்ன மன்னிச்சுங்க, எனக்கு இருக்கிற நண்பர்கள் எல்லாமே இழந்தாலும் சரி. ஒரு தப்பு, நீங்கள் கோபி நாயனார் நீங்கள் எவ்வளோ கழுவி ஊற்றுனீங்களோ, மற்ற யூடியூப் சேனல் தலித்துகள்கிட்ட இல்லை, எங்களால் திருப்பி கொடுக்க முடியாது, உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதுன்னு ஒரு தெனாவட்டு திமிரு தானே. உண்மைதான். என் வீடியோ எல்லாம் யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, பார்த்தா பார்க்குறாங்க, பார்க்காட்டி போகிறாங்க. ஆனால் ஒரு விஷயம், ஏன்னா உங்களை மாதிரி நான் எனக்கு வந்து இப்போ இந்த கோட்டு போட்டிருக்கு இல்லையா, இந்த கோட்டு இந்த கோட் நைட் நேரத்தில் போட்டு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதனுடைய கோட்டு வந்து அம்பேத்கர் சொல்லி கொடுத்த எங்களுடைய உரிமை, சுயமரியாதை. எங்களுக்கெல்லாம் யாரும் சொல்லித் தரதுக்கு இல்லை. இந்த சுயமரியாதையை போட்டு தான் நான் உனக்கு கொடுக்குறேன். ஏன்னு கேட்டால், எங்கள் வாழ்க்கை வந்து சுயமரியாதைக்காக போராடுறது. மற்றவன் சுயமரியாதைக்கு இல்லையா, எங்கள் சுயமரியாதைக்காக நாங்கள் போராடுறது எங்கள் வாழ்க்கை. அ- திருமாவளவன் படுற கஷ்டம் ஆயிரமே இருந்தாலும் அவரோட சுயமரியாதைக்கு அவர் சண்டை போட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சொல்றாரு, எனக்கு வந்து முதலமைச்சர் பதவி கொடுங்கன்றாரு. கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்பதான் எனக்கு தெரியுது. நான் யோசிக்கிறேன், கோவை மாவட்டங்களில் வந்து திராவிட கழகங்கள், பெரியாரிஸ்டுகள் நிறைய பேர் இருக்காங்க, பெரியார் இயக்கங்கள் எல்லாம். ஆனால் நான் வந்து சக்கிலியன் எப்போ சொல்ல ஆரம்பிச்சேன்னா, திருமாவளவன் இயக்கம் வந்த பின்னாடி தான். அது நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். நான் இப்போதான் அது அரசியல் புரியுது. ஏன்னா திருமாவளவன் கட்சிக்காரங்களே சொல்லுவாங்க, பெரியாரிஸ்டுகள் ஆம்ஸ்டாங்கன்னு சொல்லுவார். பெரியாரிஸ்டுகள் என்னதான் பண்ணாங்க தலித்துகளுக்குன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அது புரியல. இல்லை அதுக்காக குளத்தூர்மணி என்ன போராட்டமோ, இல்லை ராமகிருஷ்ணன போராட்டமோ, இவங்க போராட்டத்தை எல்லாம் நான் கொச்சைப்படுத்தலை. நான் கேட்குறது தீக்கா. தீக்கா உங்களை மாதிரி யூடியூப்ல பேசுறவங்க களத்தில் போய் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு இருக்கிற போது, அம்பேத்கர் கொண்டு வந்து தூக்கி பிடிச்சதுல யாரா தெரியுமா பங்கு? திருமாவளவன் அண்ணனுக்கு பங்கு, கிருஷ்ணசாமி அண்ணனுக்கு பங்கு, ராமதாஸு கூட பங்கு. உங்க பெரியாரிஸ்டுங்க இதுக்கு முன்னாடி எங்கேயா தூக்கிட்டு போனீங்க? நீங்க சொன்னீங்க பெரியார் சிலைகளை திறக்கிறோன்னு. கோவையில அம்பேத்கர் சிலையை வைக்கிறதுக்கு எத்தனை முறை நாங்க போராடிட்டு இருக்கிறோம். ஏன் ஏதாவது ஒரு இடத்துல பெரியாரிஸ்டுங்க நாங்களும் வந்து போராடுறோம்னு சொல்ல வேண்டியதான். நீங்க வந்து கைதானே கோக்குறீங்க. எல்லா இடத்துலையுமே தலைமை ஏத்து பண்ணியிருக்கீங்களா? குளத்தூர்மணி அண்ணன் காலத்துல பண்ணாங்க, ஊர் ஊரா போய் பண்ணாங்க. ஆனா ஏன் பிரிஞ்சாங்க ரெண்டு பேரும்? அதுல ஜாதி இருக்கு, ஜாதி பிரச்சனை இருக்குது அதுல. இல்ல ஏன் பிரிஞ்சாங்கன்னு சொல்லுங்க. அப்ப மைனரு, சத்தியமா சொல்ற மைனர், நீ அந்த இடத்துக்கு போகாம எவ்வளவு கொச்சப்படுத்துற. யோ மைனரு, என்னையா எங்க இருந்தே தகவல் எடுத்த? குளத்தேன்ற, அவங்க குளத்துல இருந்து எடுக்கிறதுக்கு என்னையா பிரச்சனை? இன்னொருத்தன் அதுல உட்காந்து இழிக்கிறீங்க. உங்களுக்கு சீமான நக்கல் அடிக்கிறதா, சீமான நக்கல் அடிச்சு போய்யா. எங்களையா ஏன் நக்கல் அடிக்கிறீங்க? போய் பாருங்க. இதுக்கு நாங்களாம் ஒண்ணா இருக்கிறோம். நீங்களாம் நாங்களாம் ஒண்ணா இருக்கிறோம். அம்பேத்கர் பேக்ரவுண்ட் அதுதான் போட்டேன். நம்மளாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? நீ சிரிக்கும் போது பெரியார் அங்க சிரிக்கும் போது கண்ணங்கோட சிரிப்பியா? நீங்களா சிரிச்சீங்கன்னா, கை கொத்தீங்கனாலே நாங்களாம் பார்க்கணும் போல. பிராமணர்கள் நம்புறமோ இல்லையோ, இப்ப பெரியாரிஸ்டுங்க இந்த யூடியூப்ல பேசுற பெரியாரிஸ்டுங்களை நம்ம பார்த்து தான் பார்க்கணும் போல. அவ்வளவு வழி. கோபிநாயனரை பத்தி அவ்வளவு கழிவு ஊத்துற, பர்சனல் அட்டாக் பண்ற. மதிவதனையை பர்சனல் அட்டாக் பண்ணாங்களா? எவனோ ஒருத்தன் இது போடுறான்னு சொல்றதுக்காக நீ என்ன கேட்டிருக்கணும் அப்போ? சரியா விடியா, நான் இந்த பிரச்சனையை ரெண்டா பிரிச்சிருக்கணும். கோபிநாயனார் பேசுறது அந்த கிராம மக்கள், இதை போய் பார்க்கறக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜாதி தான் பிரச்சனை. உங்களுக்கு என்ன மதிவதனி முக்கியம், தீக்கம்? அது மதிவதனி அக்கா என்ன ஜாதி கூட எனக்கு தெரியல, எனக்கு தெரியவும் தேவையில்லை. ஏன்னா அதர்மம் தோழருக்கு சொல்றது, பெரியாரிஸ்டுக்கு சொல்றது. அதர்மம் சொல்றாரு இல்லையா, நான் வந்து எவனாவது கேட்டா கரிகாலன்ட்டையும் சொல்றேன். கரிகாலன்ட்டு வந்து ஜாதி கேட்டப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, ஜாதிலாம் எனக்கு தெரியும், எனக்கு இது ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டாரு. எனக்கெல்லாம் ஜாதி பத்திலாம் கேட்காதீங்கன்றார். அப்ப என்னையா ஜாதி அரசியல் பண்ற? அப்ப நீ வன்னியர்களை வந்து வன்னியர்னு சொல்ல மாட்டியா? இல்ல பிராமணர்களை எதுக்கு நீ பிராமணன் சொல்ற? சாதி எப்படி ஒழிப்ப? சாதி வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். அதனால தோழர், நீங்க சொல்றீங்க இல்லையா, நீ வந்து சக்லியர், நான் வந்து சக்லியர்னு சொல்லிக்குவேன்னு. என்னால பிராமணன் சொல்ல முடியாது, ஏத்துக்குவானா? உனக்கு இருக்கு தலைவா. நீ வந்து அருந்தியல் மாற்றத்தில் வந்து நீ ஜாதியை சொல்ல வேணாம், நாங்க கேட்க மாட்டோம். ஆனா அருந்தியர் வந்து உன் மட்டத்துல வந்தா, உன் குடும்பத்துக்கு வந்தா, நீ என்ன கேட்கறல்ல, நீ யாருன்னு அந்த இடத்துல நான் உன் ஜாதி சொல்லிட்டு இருக்க முடியுமா? இதுக்கு தான் ஏன் பெரியார் சொன்னாரு, அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இதெல்லாம் எங்க உங்களுக்கு புரியுது? பெரியார் சொன்னார், அம்பேத்கர் வந்து நான் மதம் மாற போகிறேன், இந்து மதத்தை விட்டு போகிறேன்னு சொன்னப்போ அம்பேத்கர் பெரியார் என்ன சொன்னார்னா, 10 ரூபா குள்ளா வாங்கி போட்டு போன்னு சொன்னார். இந்த இந்த இவர் சொன்ன இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 10 வருஷம் பக்காச்சு. அது என்ன தெரியுமா அரசியல்? சாதி என்பது உனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம், உன் அடையாளம் கிடையாது. அப்ப கொடுக்கப்பட்ட அடையாளம் கொடுத்தவன் கண்ணில் நீ மாறணும்னா, குள்ளா மாட்டு நீ பாயா மாறிடும் அவன் கண்ணில். இப்ப நான் கிறிஸ்தவம் மாறினா அவன் கண்ணில் நான் கிறிஸ்தவம் கிடையாது, ஏன்னா கிறிஸ்தவம் தான் கொடுக்கறது இல்லை. அதான் பெரிய அரசியல் பெரியார். ஆனால் நீ வந்துட்டு சாதி பற்றி அரசியல் அறகுறை அறவேக்காடுத்தனமா நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் மைனர் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, குளத்துல போய் எடுக்கிறது. ஏயா 22.5 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஊர் தெரு ரோடு போடுறதுக்கு போடுறாங்க. எந்த ரோடியா போடுறாங்க? அந்த ஊர்ல ரோடு இருக்கியா? வீடியோ பார்த்தல, தலித் கேமரா வீடியோ பார்த்து வெக்கம் இல்லையா? ஒரு மன்னிப்பு கேட்கற கூட உனக்கு வெக்கம் இல்லை. நீ என்னையா பெரியாரு? பெரியாரிஸ்டுங்க.
கோபிநாயனருக்கு மன்னிப்பு கேட்காத நீங்களா என்னையா பெரிய லிஸ்ட்? கோபிநாயனரை பத்தி எப்பயோ நடந்த பிரச்சனையை தூக்கி பர்சனலா தூக்கி போட்டுக்கிறிய. ஏன் உன் கம்யூனிஸ்ட் கேட்கறல்ல, அந்த ஊர் கம்யூனிஸ்ட் ஏன் போராட்டம் பண்ணல? நீ கேட்டியா அவங்ககிட்ட? இதுக்கு வந்து மரியாதைலாம் கொடுத்து பேசணும்னு சொல்லிட்டு இருக்காத. அந்த மாவட்ட தலைவர்கிட்ட நான் பேசுறேன், ஆடியோ இருக்கு என்கிட்ட. சரியா? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்கு இதெல்லாம் தெரியாது தொடருன்றாரு. என் கிராமத்துல போய் பார்க்க வேண்டியதானே? அப்ப ஏங்க நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டா, குவாரிக்கு நாங்க சப்போர்ட் பண்றதாங்க எங்க கொள்கை, நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஏங்க குவாரிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, மைனர் கேட்டுக்கோ, மரமண்டையாட்ட உட்காந்து கேட்டுக்கோ, அங்கங்க சும்மா சீமானுக்கு அதுக்குன்னு பேசிட்டு இருக்கல, கேட்டுக்கோ. குவாரிக்கு நாங்க சப்போர்ட் பண்றோன்ற அந்த கிராமத்துல என்ன தெரியுமா பிரச்சனை? மக்கள் சொல்றது, குவாரிக்கு மண் எடுத்துக்கையா, உன்னை வேண்டான்னு சொல்ல, கொட்டி வச்சிருக்கிற மண்ணை எதுக்கு எடுக்கிற? கொட்டி வச்சிருக்கிற மண்ணை ஏன் எடுக்க மாட்டேங்கிற? ஜெய நான் கேட்கிறேன் மைனரு, நீ இந்த முஃப்தார் இருக்கான்ல, முஃப்தார், நான் உன் மேல எவ்வளவோ மரியாதை வச்சிருந்தேன். நீ என்னமோ பாஷா மாதிரி போற ஒரு தலித்தை வந்து கேவலப்படுத்துறதுக்கு, நான் உன் ஃபோன் பண்ணா நீ எடுத்து பதில் கூட சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு வீடியோ அனுப்பிச்சேன், மன்னிப்பு கேட்க உனக்கு வக்கு இல்ல. உனக்கு தெரிஞ்சது சீமானு. சொம்பு பிடிக்கிறதா சொம்பு பிடிச்சிட்டு போங்க. தலித்துகள் இஷ்யூவை கேவலப்படுத்தாதீங்க. ஒருத்தன் டைரக்டர் ஆகணும்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நான் கக்கு சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? பிஹெச்டி போஸ்ட் டாக்டர் முடிச்சு எல்லாம் உங்களால மாதிரி தான். உங்களை மாதிரி ஜாதி ஆளுங்க இருக்கிறனால தான் முஃப்தர். நீ முஸ்லீமா இருக்கிறனால கொஞ்சம் ஓரளவுக்கு நீ இருந்துக்கிற. ஒரு பட்டியலின மக்கள் வந்து உன்ன மாதிரி கால் மேல கால் போட்டு பேசுற தைரியம் இருக்காயா அவனுக்கு? அது இதெல்லாம் போட்டா பேசிடுவீங்களா? நான் பேசுற மாதிரியா ஒரு அருந்திரையோ, ஒரு பறையறையோ, ஒரு தேவேந்திர குல வேளாரையோ உங்களை மிரட்ட சொல்லியா பார்ப்போம்? அதுவே ஜாதி. நீ கால் மேல கால் போட்டு பார்த்துக்கலாம், மிரட்டுறியா அப்படின்லாம் சொன்ன பத்தியா? நீ சொன்னதுல உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கிராமத்துல போய் பார்த்த முக்தாரு. ஆனா உன்னதான் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் கொலை வெறியில் இருக்கிறாங்க மக்கள், அங்க அந்த பக்கம் போயிடாத. மைனரு உனக்கும் தான் அந்த பக்கம் போயிடாத. ஏதோ இவரு கரிகாலன் ஓகே, அவர் சும்மா போட்டு போயிட்டாரு, ஒரு தம்னையில போட்டு நல்லா சூண்டி விட்டு நெருப்பு வச்சுட்டு போயிட்டாரு. அதர்மம் தொடர் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா மைனர் நீ கலாய்ச்ச பாரு ஒரு கலாய், அப்பா பாப்பா வேற லெவல். ஏன் இப்போ நீ சொல்றது சீமானை பத்தி சொல்ற அர்த்தம் சொல்றதெல்லாம் எனக்கு கேள்விக்குறியாவே இருக்குது. ஏன்னு கேட்டா, அந்த ஊர்ல குளமே இல்லை. என்ன ஏன் நீ பேசுற? ஏரி தான் இருக்குது. நீ குளத்துல மண் எடுக்கிற, குளத்துல எங்கேயா மண்? குளத்துல எடுங்கதாயா அந்த ஊர் மக்கள் போராடினாங்க. ஏரி 4 ஏரி இருக்கு, அந்த 4 ஏரி நீ எடுக்காம மட்டமா இருக்கிற நிலத்தை ஏன் நோன்ற? ஏயா ஃபாரஸ்ட் இன்னொருத்தன் ஃபாரஸ்ட்ல போய் விடுக்க ஏன் அம்மா? சரி, நல்லா சிரிச்சுட்டு, நாங்களாம் பைத்தியக்காரங்க தானே? உனக்கு உனக்கு மீடியா இருக்கு, நீ பேசிக்குவ. நீ பேசின உடனே அங்கிருந்து அகரம் அகரம் தோழர் ஒரு வீடியோ போடுவாரு. அப்படியே நீ பேசணும்னா இந்த பக்கம் கரிகாலன் ஒரு வீடியோ போடுவாரு. 3 பேர் சேர்ந்து கும்மி அடிப்பீங்க, நாங்க வேடிக்கை பார்க்கணும். அதானே? அந்த காலமெல்லாம் மாறி போச்சு. சரியா? திருப்பி அடிப்போம். எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி. நீ எந்த கொள்கையா வச்சுக்கோ. நான் ரொம்ப தப்பு. அப்புறம் பட்டா கொடுத்தாச்சாமா? யோ பட்டா எங்கேயா கொடுத்து? கரிகால் கரிகால்ன்ற இது புரூட்டஸ், நீங்க பண்ணது மிகப்பெரிய தவறு புரூட்டஸ். நான் நண்பா ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேளுங்க, மறுப்பு வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொன்னேன். எவனுமே போட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு தைரியம் இல்லை. யோ தைரியம் வேணியா? நாளைக்கு கூப்பிட்டு எனக்கு சொல்லு, நான் ஏதாவது சொல்ற தப்பா இருந்தா சொல்லு, நான் போடுறேன் நான் மன்னிப்பு வீடியோ. பட்டா கொடுத்தாச்சுன்ற. இன்னொன்று தெரியுமா? அந்த பெண்கள் வந்து எடுத்துட்டு போன பின்னாடி கழிவறையை பயன்படுத்துறதுக்கு கூட இடம் கொடுக்கல. பஸ்லயே கழிவறை போனாங்க. தெரியுமாடா உனக்கு? இதுதான்டா எங்க நிலைமை. எங்க பெண்கள் ஆட்சியில் இருக்கிறதா உண்மைதான். திருமாவளவன் ஆட்சியில் இருக்கிறாரு. அந்த அண்ணன் சொல்லி தான்டா அங்க நிப்பாட்டினாங்க வேலையை. வீடியோ போய் பாரு நீ முதல்ல. அறவேக்காடு. அப்புறம் அந்த பெண்கள், அந்த பட்டியலின, அதான் உனக்கு ஒரு மக்களான இதே பாரு. அவன் ஏன் ஜாதி கிடையாது. பிறப்புல எனக்கு கொடுத்த அடையாளம் வேற, அவங்களுக்கு கொடுத்த அடையாளம் வேற. ஆனா ஒடுக்கப்பட்ட சமூகம். அந்த வழி தெரியும். ஏன்னா எங்க அம்மா அக்காவை நான் பாக்குறேன் அவங்கள. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற சமூகத்துல நீ திமுக பத்தி பேசுறல்ல, திமுக பத்தி சொம்பு பிடிக்கிறீங்கல்ல. மேல விளைவு இஷ்யூல ரத்தனன் தோழர் போய் வாதாடும் போது ரெண்டு ரெண்டு கல்பிரிட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அஹ், அது என்ன பீரியடுக்கு முன்னாடியே அந்த பரோலை விட்டுறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 18 வருஷம் 14 வருஷம்னா முன்னாடி விட்டுறாங்க. ரத்தனன் தோழர் போய் வாதாடுறாரு. அப்ப என்ன தெரியுமா சொல்லுச்சு ஹைகோர்ட்டு? அப்ப திமுக கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிச்சு, நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது நாங்க பண்ண முடியாதுன்னு. இப்போ யுவராஜ் வந்தால எந்த ஆட்சியில? உனக்கு உனக்கு தைரியம் இருக்கா பேசுறதுக்கு? திமுக ஆட்சி தானே. போலீஸ் எப்ப அவன் குச்சவன் தான் யுவராஜ். ஏன் அப்படியே சட்டம் இப்போ நீங்க சொல்றீங்களா, கொண்டாடுறீங்களா? 10 மசோதாக்களை வந்து நிறைவேற்றுறதுக்கு இது ஒப்புதல் கொடுத்தாச்சுன்னு.
டேய் உங்கள் பற்றி பேசிட்டே நான் ரெக்கார்டிங் மறந்துடுவேன். அஹ், 10 மசோதாவை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துன்னு சொல்கிறீங்களே, இப்போ வந்து அது வந்து மத்திய அரசு கொடுத்துன்னு சொல்கிறது இல்லைல்ல. ரத்தனம் தோழர் கஷ்டப்பட்டு போராடி தான் சமூக நீதியை பிடிச்சாரியா ஜுடிஷரியில். நீங்களாம் காலி பண்ண ஆரம்பிச்சிங்க, திமுக அதிமுக எல்லாருமே. திமுக ஆட்சியில் வேங்க வெயில் மட்டும் உடியா எத்தனையோ எத்தனை அட்ராசிட்டிஸ் நடக்குது. போலீஸில் போலீஸில் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு இன்னைக்கு அதை பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? மேடை மேடையாக தானே பேசுறீங்க. கோபிநாத் கேட்கறத நான் கேட்குறேன். நான் அவரெல்லாம் கேட்கலையா? உங்கள் ஸ்டாலின் என்னையா பண்ணுறாரு? உங்கள் வீரமணி என்னையா பண்ணுறாரு? ஸ்டாலினுக்கு பிஜேபி தான் முக்கியமா? நாங்களாம் செத்தா பரவாயில்லையா? வேங்க வெயில நாங்கள் கக்கூசு தின்னாலும் பரவாயில்ல, தின்னாட்டியும் பரவாயில்ல. அப்படிதானே? பரமக்குடியங்களை கொன்னாலும் பரவாயில்ல, கொல்லாட்டியும் பரவாயில்ல. அப்படிதானே? உங்களுக்கு அப்புறம் இன்னொன்று, யூடியூப் ரிட்டர்ஸு, நீ அண்ணனை திருமாவளவன் வந்து ரொம்ப வலியும் போது தெரிஞ்சுட்டா அது பிரச்சனை இருக்குன்னு. அந்த வீடியோவில் எங்க அண்ணன் திருமாவளவன் அண்ணன், எங்க அண்ணன் எங்க அண்ணன், ஏ இப்போதான் உனக்கு தெரியுது எங்க அண்ணன். அதாவது எப்படி தெரியுமா, எங்களை அடிக்கிறதுக்கு எங்க அண்ணனை வந்து எங்க அண்ணனுவேன், இல்லைன்னா எங்க அண்ணன் இல்லை. இதுவும் ஜாதி வெறி தான். பிராமணர்கள் கூட இப்படி பண்ண மாட்டாங்க தெரியுமா? அப்புறம் அந்த போராட்டத்தில் சோறு தண்ணி கிடக்கல. கோபிநாத் ஃபோன் பண்ண பின்னாடி தான் அவர் உள்ள வரார். ஊர் மக்களுக்கும் போராட்டமெல்லாம் முடிந்த பின்னாடி, அப்படின்னா தொடங்கின பின்னாடி. அதுக்கப்புறம் தான் சோறு தண்ணி கோபி நாயனார் ஃபோன் பண்ணி சொன்ன பின்னாடி தான் சோறு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த அம்மாங்க மேலே எஃப்ஐஆர் இருக்கு. படிக்கிற பசங்க குரூப் 4 எக்ஸாம், அதெல்லாம் நீ பார்த்துருப்ப. உனக்கு ரோசம் மானம் அன்பு பாசம் எதுவுமே தெரியாது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொம்பு பிடிக்கிற நீ வாங்குற கூலிக்கு மாரடிக்கிறவன். இல்லை நாளைக்கு யூடியூப்ல வீடியோ போட்ட உடனே உனக்கு இந்த வியூவர்ஸ் வரணும், அதுக்கு வேண்டி நீ பேசிட்டு போறவன். அப்படி இல்லை. நீ பேசுறதுனால எத்தனை பேர்த்துக்கு பாதிப்படைஞ்சிருக்கு தெரியுமா? ஒரு தலித் வந்து ஒரு டைரக்டர் ஆகி கஷ்டப்பட்டு நின்றுட்டு, எவனாவது ஒரு டைரக்டர் காட்டுப்பா நீ. எல்லாத்தையும் விட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் ஒண்ணுமே இல்லாம நின்று போராடுற கோபி நாயனார் இங்க, நீ எங்க? அப்பேற்பட்ட ஒரு தலித்தை நீ என்னென்ன கேவலப்படுத்துற? சிபிஎம் அவர் குழப்பவாதிங்கன்றார், நீ தான்டா குழப்பம். வாடாப்படன்னு பேசும் கோச்சுக்காத. எனக்கு கொலை வெறியில் இருக்கிற உங்க மேலெல்லாம் 2 3 கொலை வெறின்னா அந்த மாதிரி அர்த்தத்தை சொல்லப்பா. நான் என்ன சொல்றேன்னா, சரியான கோவத்தில் இருக்கிறேன் உங்க மேல. எல்லாத்து வேலையும் எப்பத்துல வீடியோ போடணும் எனக்கு துடிச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் உங்களால எழுதி வச்சு தான் போட வேண்டியது இருக்கு. அப்புறம் ரோடு போட்டாச்சு. ரோடு வந்து அங்கேயோ போடுறது, எங்கேயோ போடுறாங்க ரோடு. அது என்ன ரோடுன்னு ஏன் மக்கள் சொல்ல மாட்டேங்கிற? பஸ் போகிறது, ஆம்புலன்ஸ், யோ போடுறது 6 வழிச்சாலைக்கு. 6 வழிச்சாலைக்கு நீ என்ன சைக்கிள் விட்டா போற? டோல்கேட் ரோடு அது. அது ஊர் மக்கள் சொன்னாங்க, உனக்கு அது கூட புரியல. டோல்கேட் ரோடுக்கும் நார்மல் ரோடுக்கும் அப்புறம் என்னமோ ஃபாரஸ்ட் லேண்டில் போய் இருக்கிறாங்க. ஃபாரஸ்ட் லேண்ட், யோ அவங்க கேட்குற லேண்டு பட்டா லேண்ட். நான் இன்னும் கேட்குறேன், நர்மதா பச்சா அந்தோலன் தெரியுமா தெரியாதா? தெரியலனா ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கோ. நர்மதா பச்சா அந்தோலனில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நர்மதா பச்சா அந்தோலன் ஸ்டார்ட் பண்ணி குஜராத்தில் வந்து ஒரு டேம் கட்டுறாங்க. கட்டின டேமை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லும்போது நர்மதா பச்சா அந்தோலன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கிருந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, குடிக்கிற தண்ணி ராஜஸ்தான் மாநிலம், இது வந்து குஜராத்தில், ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இதுக்கு எல்லாமே இந்த அணை தான் தண்ணி போகுது. ராஜஸ்தானில் தண்ணி கிடையாது. அந்த தண்ணி வந்து இங்கிருந்தா கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அடிப்படையாக இருக்கக்கூடிய தண்ணியை இதுல தான் கொடுக்குறேன்னு சொன்னா நாங்கள் எப்படி அதை தடை பண்ண முடியுன்றாங்க. ஆனால் போராடினாங்க. அடிப்படை தண்ணிக்காக போராடி சிபிஎம் லெஃப்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நான் கேட்குறேன், அடிப்படை தண்ணி வேணும்னு சொல்லும் போதே நீ நியாயத்தை பார்க்காம போராடினியே. எங்க ஊர் மக்கள் என்ன கேட்குறாங்க? ஒரு பக்கம் குவாரி எடுத்துட்ட லேண்டு, இன்னொரு பக்கம் அணை கட்டுறேன்னு சொல்லி ஜெயலலிதா பீரியட்ல பெரிய அணை கட்டிட்டேன். இந்த பக்கம் இருக்கிற லேண்டு எங்களுக்கு கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் அந்த லேண்டை பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்களாம் இந்த பக்கம் வராதுக்கு முன்னாடி நாங்கள் லேண்டை பார்த்துட்டு எல்லாருமே சொல்கிற கதை தான். உங்களுக்கு என்னையா பிரச்சனை? அதில் ஒருத்தர் வந்து இல்லை டெவலப்மெண்ட் கொடு, யோ டெவலப்மெண்ட் பண்ணிக்கையா, எங்கேயாவது போய் பண்ணிக்கோ. அந்த லேண்ட் எங்களுக்கு கொடுக்குறது உனக்கு என்ன பிரச்சனை? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுலேயும் விடு, லேண்டு நீ கொடுக்காத விடு. அந்த லேண்ட் எடுக்கிறல்ல, அந்த லேண்டை தாண்டி 120 புறம்போக்கு ஏக்கர் லேண்ட் இருக்கு. அப்போ அங்கே போய் எடுக்க வேண்டியதானே, ஏன் இங்கே நடுவில் வந்து எடுக்கிற? இந்த எடுக்கிற லேண்டில் நல்லா தெரிஞ்சுக்கோ மைனரு, எடுக்கிற லேண்டு ஒரு பக்கம் தோப்பு இருக்கு, சரியா, வாழைமர தோப்பு. இந்த பக்கம் யூக்கலிப்டஸ் தோப்பு, மாங்காய் தோப்பு. இன்னொரு பக்கம் யூக்கலிப்டஸ் தோப்பு. நடுவில் இருக்கிற லேண்டு தான் அவங்க கேட்குறாங்க. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் 120 ஏக்கர் வேக்கண்ட் லேண்டு. அதை தாண்டி தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட். அந்த ஊரே ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஐயா. ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா உடனே மக்களுக்கு வந்து எப்படின்னா, அப்படியே ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஊரே சுற்றி முற்றி ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். அவங்க இருக்கிற இடமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். அவங்க இருக்கிறது குழியில் இருக்கிறாங்க. மழை வந்தால் தண்ணி உள்ளே போயிடுது வீட்டுக்குள்ள. அவங்க சொல்கிறாங்க அந்த வீடியோவில்,
நாங்க மண்ணு கேட்டா ஒரு அடி ஒரு அந்த மண்ணு நிரப்புங்க, குழியில மண்ணுங்க நிரப்புங்கன்னு சொன்னா விஓ இருந்து தாசில்தார் இருந்து கலெக்டர் இருந்து போனா கூட மண்ணு வரதில்ல. ஆனா இப்போ வண்டி வண்டியா மண்ணு போகுது. வலிக்குமா வலிக்காதா? சொந்த லேண்ட்ல இருந்து மண்ணு மண்ணா போகுது. எங்க வீட்டுக்கு மண்ணு கேட்டப்ப குழிய நிரப்புறதுக்கு கொடுக்கலையேன்னு சொன்னப்போ வலிக்குமா வலிக்காதா? அப்புறம் தீகா தயவு செஞ்சு நீங்க தீகா தோழர்லாம் தயவு செஞ்சு நீங்கெல்லாம் சாதியை பத்தி இப்ப மேடை மேடை பேசுறதெல்லாம் விட்டுருங்க. பெரியார் பெரியார் முடிஞ்சாரு, அவ்வளவுதான். பெரியார் அந்த பெரியார் கட்சி தீகா முடிஞ்சு போச்சு. நீங்க சும்மா மேடையில பேசி பேசி அந்த பேர் என்ன அவார்டு கொடுக்கறது இதை வச்சுட்டு இது என்ன பெரியார் கட்சி மாதிரியே தெரியலையே. இது என்னமோ ஒரு கார்ப்பரேட் என்ஜிஓ மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதை கேட்கறதுக்கு யூடியூப் ரீடர்ஸுக்கு இது சீமான் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் உறுத்துச்சு. சீமான் கேட்கறது நியாயம் இருக்கு, ஆனா அவர் கேட்டிருக்க கூடாது. ஆனா அதனால அது சரி. கடைசியா ஒன்று கேட்குறேன். கேட்கறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த ஊர் மக்கள் இன்று இரவு ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னா, நாங்கள் வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் போயிட்டு வந்தாங்க. அதன் பின்பு இன்று இரவு போலீஸாரை இறக்கியிருக்காங்க அந்த ஊருக்குள்ள. பிறகு லா லாரியும் வந்திருக்கு, புல்டோசரும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஊர் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த நிலம் எங்களுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடாது? உங்களுக்கு குவாரியில மண்ணு தான் வேணும்னா அந்த மண்ணை அங்கே எடுத்துக்க வேண்டியதானேன்னு. சிபிஎம் தோழர்கிட்ட நான் அதான் சொன்னேன். தோழர், ஏன் தோழர், உங்களுக்கு மண்ணு தானே, குவாரிக்கு மண்ணு தான். அவர் என்ன சொன்னாங்கன்னா, குவாரியை நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், எல்லா இடத்துல அப்படி தான் எடுக்கிறாங்க. நான் சொன்னேன், மட்டத்தில் நோண்டுறாங்களோ எங்கேயாவது எடுக்கிறாங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் தெரில தோழர் அப்படின்னாங்க. அப்போ எப்போ எப்படி தான் தெரிஞ்சுக்குவீங்க? அப்புறம் மைனருக்கு கொடுத்த அத்தனை தகவலுமே விசிக மாவட்ட அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் கோபிநாயனருக்கு எதிர்க்க இருக்கிறனால அவர் கொடுத்த தகவல். அந்த ஒரு தகவல்னால மொத்தமா பரவி, ஏன்னா மைனர் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் அதே மாவட்ட செயலாளர் பேசின ஆடியோவே எங்கிட்ட இருக்குது. அது அவருடைய உரிமையோட தான் நான் போட முடியும். ஆனா அவர்கிட்ட கேட்டுக்கலாம், அவர் என்னாலும் வந்து மறுப்பு தெரிவிக்கிட்டோம். அவர் சொன்ன அத்தனை தகவலுமே யூடியூப் ரூட்டர் சொன்னது. அப்போ யூடியூப் ரூட்டர்ஸ் என்ன பண்றாருன்னா, கள ஆய்வு பண்ணாம, இதான் ஆம் சேர் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அதுல எத்தனை பாதிப்பு ஒரு தனி மனிதனுக்கு அதை சொல்லிடுறாங்க. கோபி நாயனாரும் இவரு முக்தாரும் அதே தான் பண்றாங்க. கரிகாலன் அப்படியே தம்ப்நெயில போட்டு விட்டு அப்படியே ஏத்தி விட்டு போயிட்டாரு. இப்போ என்னன்னா, யூடியூப் ரூட்டர்ஸுக்கு நீங்க வந்து விசிக அண்ணன் அந்த அன்னைக்கு விசி அண்ணன் தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த அன்னைக்கு போராட்டம் பண்ணி அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு நைட்டே விசிக அண்ணனை போய் பார்த்து அந்த அண்ணன் கலெக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி, கலெக்டர் வந்து சரிங்க நான் பார்த்துக்கிறேங்க, பட்டா ரெடி பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எஸ்பிகிட்ட ஃபோன் பண்ணி ஏன் எஃப்ஐஆர் போட்டீங்கன்னு கேட்டப்போ, அதெல்லாம் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் இது பார்த்துக்கலாங்க, தெரிஞ்சுக்கோ. அந்த எஃப்ஐஆரில் கோபி நாயனார் தான் A1. ஏதாவது ஒரு டைரக்டரை காட்டுப்பா, A1 இருக்கிற டைரக்டரை. ஏன்னா உங்கள் மேல் ஜாதிக்கார டைரக்டர் போனால் தான் உங்களுக்கு மீடியா வந்து அந்த அர்ணப் கோஸ்வாமி மாதிரி நீ அப்படியே மீடியா போன உடனே ஓன்னு கத்துன உடனே எல்லாரும் போயிடுவாங்க. ஒரு பட்டியலின மக்கள் போய் நான் முதலமைச்சராக இருந்தாலுமே என்ன தூக்கி அரசு தான் பண்ணுவாங்க. அதனால தானே சொல்கிறேன், முறுமுறு வந்து நீங்களா கேட்குறீங்களே கேள்வி, முறுமுறு ஏன் கோயிலுக்குள்ள போக மாட்டேங்கிறாங்கன்னு. திமுக ஆட்சியில் எங்களாலையும் தான் ஏன் போக முடியாது? எங்களால் இன்னும் வேங்க வயலில் என்னால் போய் வீடியோ எடுக்க முடியுமா? இல்லை அப்படியே திமுக ஆட்சியில் சமூக நீதி இருக்குது, எல்லாரும் போகலாம், நீங்களாம் ஆய்வு பண்ணலாம்னு சொல்லுவீங்களா நீங்கள்? இதே திமுக ஆட்சியில் தான் பெண்கள் வந்து போராட்டம் பண்ற பெண்களை கழிவறை கூட யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க, பால் கூட கொடுக்க முடியாம. இதுதான் திமுக ஆட்சியா உங்களுது? இதை கேட்டா உங்களுக்கு என்ன ரோசம்? மதிவதனி உள்ள போல ஏன் போலன்னு சொன்னா கேட்பார், நானே கேட்கறேன்னு. மேடையில எதுக்கு பேசுறீங்க அப்புறம்? எதுக்கு பேசுறீங்க மேடையில? சுயமரியாதை என்னன்னு சொல்ல நான் ஒன்று சொல்லிட்டா, இந்த மாநிலத்தில் மட்டும்தான் சுயமரியாதை இல்லாத தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க. சேலஞ்ச் பண்றேன். இந்த மாநிலம் மட்டும்தான். ஏன் கேரளாவில் போய் பாரு, நீ வந்து கேரளா 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 கேரளாவை பார்த்து கற்றுக்கணும். கேரளா நம்ம மட்டும் அத்தனை கற்றுக்குச்சு இல்லை? தூய்மை பணியாளர்களுக்கு அவ்வளோ சம்பளம், அவ்வளோ செக்யூரிட்டி, சரக்கு. இன்னொன்று மைனர், இன்னொன்று கேட்குறேன், உனக்கு தைரியம் இருந்தா டாஸ்மாகை பற்றி பேசியா? டாஸ்மாக் பற்றி நான் இந்த செந்தில் பாலாஜியோ இல்லை விசி கண்ணன் சொல்கிற மாதிரியோ இல்லை சீமான் சொல்கிற மாதிரியோ பிஜேபி சொல்கிற மாதிரி சொல்ல, என் ஜாதிக்காருங்க பக்காவாக சொல்கிறேனே, உழைக்கும் மக்கள் மற்றும் என் ஜாதி குடியில் மூழ்கி கிடந்து ஒரு ஜென்ரேஷனை சாகடிச்சிச்சு திமுக. ஒரு ஜென்ரேஷனே போச்சு, என் ஜென்ரேஷன் போச்சு. குடியில தான் இருக்கிறாங்க எல்லாருமே. உன் திமுக ஆட்சியில் விடிய விடிய சரக்கு கிடைக்குதியா?
ஒரு பக்கம் பெண்களுக்கு விடியல் இல்லாத பயணம் சொல்லி போட்டுற உண்மைதான். நாங்கெல்லாம் குடிச்சு குடிச்சு செத்துட்டு இருக்கிறோம். பெண்கள் விடிய விடிய தூங்க விடாம இருக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் நாசமா போயிருக்கு தெரியுமா? பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? விவாதம் வச்சுக்கலாமா? உனக்கு தைரியம் இருந்தா சொல்றேன். முக்தாருக்கு சொல்றேன். முடிஞ்சா முக்தாரு, நீ வந்து கோபிநாதனை கூப்பிட்ட, ஏதோ ஒரு கோணத்தை வச்சு கூப்பிட்ட, பாவம் உன் ஜேர்னலிசம் எல்லாம் என்ன கூப்பிட்டு வச்சு நீ பேசியிருக்கணும். உன்னோட வண்டவளம் தண்டவளம் எல்லாம் ஏற்றி விட்டுருப்பேன் உன் பேசுற பேச்சுக்கெல்லாம். சரியா? கோபிநாத் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீ பேசின, ஓகே விடு, நீ உன் அரசியல அதுதான், அது விடு, நீ உன்னை வந்து பெருசாவே எடுத்துக்கல நான். மைனரு, நீ என்ன பண்ணிருக்கணும்? கோபிநாத் கூப்பிட்டு பேசணும். கோபிநாத் என்ன அந்தமான்ல இருக்கிறாரா இல்ல ஆகாயத்தில் இருக்கிறாரா? சரி, 2 மணி நேரம் டிராவல் பண்ண முடியாத உனக்கு ஒரு 10 நிமிஷம் கோபிநாத் இருக்கிற கோயம்பேட்டில் கூப்பிடுறதுக்கு உனக்கு என்ன? ஏன்னா உனக்கு விருப்பம் இல்லை. நீ மதிவதனை காப்பாத்துறேன்னு சொல்லி கோபிநாதரை விளாசி தள்ளிட்ட, கழுவி கழுவி ஊத்திட்ட. அதுல விசிக்காவை சேர்த்து தான், பட்டியலின மக்கள் அத்தனை பேர்த்தையும் தான். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், எல்லாம் மன்னிப்பு கேட்கறியா கேட்கலையா போயா. ஆனா எனக்கு தெரியும் இதனால நிறைய இழப்புகள் எனக்கு வரும். என்னோட நண்பர்கள், இந்த யூடியூப் நண்பர்கள் கரிகாலன், யூடியூப் எல்லாம் நண்பர்கள் கிடையாது, ஆனால் யூடியூப் மேலே ஒரு மரியாதை இருந்தது. அது இன்னமும் இருக்கும். கரிகாலன் தோழருக்கும் இருக்கும். ஆனால் ஜாதியை பற்றி கற்றுக்குங்க. ஜாதியெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லாதீங்க. ஜாதியை சொல்லலைன்னா அப்போ சொல்லிடுங்க. எவனும் எனக்கு ஜாதி சொல்லாதீங்கன்னு சொல்லிடுங்க. ஜாதி பேரே எடுக்காதீங்க. ஜாதி சென்டரில் வச்சுக்காதீங்க. எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுங்க. அப்போ நீங்கள் இருக்கிற தெருவுலையும் நீங்கள் இருக்கிற தெருவில் இருக்காதீங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க, அது ஒன்று பண்ணிக்கலாம். அப்புறம் முக்த யூடியூப் ரூட்டர்ஸ், ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிக்கணும். ஆனால் தப்பாலாம் பேசல. ஆனால் நீ ஏதாவது உனக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னா சொல்லு, வீடியோவே போடு, நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு தைரியம் இருக்குது. நாங்கள்லாம் அம்பேத்கர் பெரியாரை தூக்கி அலைஞ்சவங்க நாங்கள்லாம், தெரிஞ்சுக்கோ. உனக்கெல்லாம் பெரியாரை வந்து உன் ஜாதி அரசியலுக்காக பெரியார் நீ முற்போக்கா காட்டிக்கிட்டு வீடியோ முன்னாடி அரகண்டா பேசுகிற பத்தியா? அது பேர் அம்பேத்கர்லும் பெரியாரும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. அதை பார்த்து கற்றுக்கப்பா சின்ன பையன்கிட்ட. யூடியூப் ரூட்டர்ஸு சொல்லிட்டல்ல. அப்புறம் மதிவதனக்கா, ஓகே, நீங்கள் வளர்ந்துட்டு வரீங்க போய்க்குங்க. ஆனால் திமுக வீரமணி என்ன, நீ எல்லாம் அரசியல் இருக்காதுண்ணே. நீ எல்லாம் அரசியலில் வந்து தயவு செஞ்சு தீக்காவை காலி பண்ணிட்டு, தயவு செஞ்சு தீக்காவை காலி பண்ணிடு. பெரியார் பேர்லாம் சொல்லிட்டு இருக்காது தீக்காவை. இது வந்து வீரமணி தீக்கான்னு வச்சுக்கோ, நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். பெரியாரோட தீக்கான்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காத. பெரியார் இப்படி தான் உட்காந்துட்டு இருப்பாரா? பெரியார் வந்து என்ன பண்ணாரு? மணியம்மைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. நீ ஏதோ ஒரு பெண்களை முன்னிலை வச்சிருக்கியா? பேச்சாளராக வச்சிருக்கிற. உன் ட்ரஸ்ட்டு அதுக்கெல்லாம் உள்ள போலப்பா, இன்னொரு நாள் போய்க்கிறேன். நான் விட போகிறதில்ல உங்களை. என்னைக்கு எங்கள் ஜாதியை வந்து எங்கள் பட்டியலின மக்களை, என்னைக்கு ஒரு வளர்ந்து வந்த பட்டியலின மக்களை, போராட செய்கிற மக்களை சப்போர்ட் பண்ண போனவரை 2 பேர்த்தையும் கேவலப்படுத்தின பத்தியா? உங்களை நான் விட போகிறதில்ல. இனி என்னோட ரகசியத்தை எடுக்க போலான்னு இருக்கிறியா? போடா, நான் பார்த்துக்கிறேன். அடுத்த முறை பார்க்குறேன் உங்களை எல்லாத்தையும். தோழர்களே, நான் ஏதாவது தப்பாக பேசினா மன்னிக்க சொல்ல. காணொலி பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாதான் தலைவரை இவங்களாம் முன்னேறுவான்னு திருந்துவாங்க. இவங்களால ஏகப்பட்ட அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டாங்க. மன உளைச்சல்ல ரொம்ப அழுகுறாங்க. மீடியா போக மாட்டேங்குது, அதுக்கப்புறம் எதுவுமே போக மாட்டேங்குது. இப்போ விசிகானே சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயங்குறாரு. என்ன காரணம்? இவனுங்க கூட்டணி தெரியும் இல்லையா? இவனுங்க கூட்டணி எல்லாம் அதான் விசிகான சொல்லுவார். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். எங்க நாகை திருவள்ளுவன் அண்ணன் தமிழ் புலிகளை சொல்லுவார். ஒரு மேடையில் பேசினார், அது கொஞ்சம் பிரச்சனையாச்சு. என்ன சொன்னார்னா, விசிக்கான வந்த பின்னாடி தான் விளக்குகள் எரியப்பட்டது அப்படின்னு சொன்னார். நிம்மதியாக தூங்கணும்னு சொல்லி. அது உண்மைதான் போல. நீங்க வந்து இல்லப்பா, 1990களுக்கு அப்புறம் மேலவளவு எல்லாமே திருமாவளவன் அண்ணன் தான். நீங்க பெரியாரிஸ்ட்டுங்க. பெரியாருக்கு அப்புறம் நீங்க பண்ண மிகப்பெரிய ஜாதி ஒழிப்பு போராட்டம் என்னன்னு எடுத்து சொல்லுங்கப்பா, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். இல்லாட்டினா நீங்க ஜாதி பிசி தலைவருங்க தான்ப்பா. ஏன்னா நீங்களாம் தலித்துகளை வந்து பெரியாரிஸ்ட்டை வச்சுக்க மாட்டீங்கப்பா. சிபிஎம் காரனும் தலித்துகளை வந்து அப்படியே இந்த இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு சொல்லி தள்ளி விட்டுருவீங்கப்பா. எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். நான் இப்பதான் எனக்கு புரியுது திருமாவளவன் எவ்வளவு முக்கியம்னு. அவங்க பேசின பெரியாரிஸ்டுகளுக்கு அகேன்ஸ்டா பேசின அரசியல், இந்த கோபிநாத் இஷ்யூலையும் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை நீங்க பார்க்காம இருக்கீங்க பார்த்தீங்களா? அப்பதான் எனக்கு புரியுது. இதனால நிறைய இழப்புகள் ஏற்படும் எனக்கு, சொல்லிக்கிறேன். ஆனா இழப்புகள் நான் இழந்திருக்கேன் நிறையா. ஏன்னா அம்பேத்கர் ஒரு வாழ்க்கையில இழப்புகள் மட்டும்தான் சந்திச்சார். ஏன்னா சில நல்லது நடக்கணும்னா இழந்துதான் ஆகணும். இதே அம்பேத்கர் சிரிச்சிட்டு இருக்கிறாரு, பெரியார் கேட்கிறாரு பின்னாடி பேக்ரவுண்ட்ல. அதான்டா தலித் கேமரா. யூடியூப் மைண்ட் இட்.